கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலையில் நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்த போது கர்த்தர் பேசிய வார்த்தை சங்கீதம் 74:22 வசனம். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரை வழக்காடும், மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் என்று நாம் இதில் வாசிக்கிறோம். மதியினால் கர்த்தருக்கு அதிகமாக நிந்தைகள் சேருகிறது. மதியினனுடைய ஊழியக்காரன் மூலமாக, மதியினாக இருக்கிற விசுவாசிகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகளில் பார்க்கிறோம். ஏன் மதியினம்? அவங்க சிறு வயசில் பிள்ளைகளை அடித்து வளர்க்காததுனால இந்த மதியினம் ஒட்டி இருந்து வளர 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 அது ஆண்டோடைய நாமத்தையும் தூசிக்கும், பெற்றோருடைய நாமத்தையும் தூசிக்க வைக்கும். ஏன்னா நீதிமொழிகளில் சாலமன் ராஜா நல்லா எழுதியிருக்கிறார், நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீதிமொழி 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று நாம் வாசிக்கிறோம். பிள்ளையினுடைய நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்கும். அதை அடிக்கணும். அதை அடிக்கிற அடினால தான் அந்த மதியினம் அப்படியே வெளியில் அப்படியே அவனை விட்டு அப்படியே அகற்றப்படுமா. மகனை விட்டோ மகளை விட்டோ அகற்றப்படும். இந்நாட்டில் அநேக குடும்பங்களில் கெட்டி கொடுத்த பிறகு பிள்ளைக்கு மகளுக்கு சின்ன ஒரு விஷயத்தை சகிக்க முடியாது. நிறைய பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனை சகிக்க முடியாமல் தற்கொலை பண்ணுறாங்க. அது வேறு. அநேகருக்கு சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு காரணமே இராது, அது அவங்களால சகிக்க முடியாது. பட்டுன்னு கோபம் வரும். ஏன்? அவங்களுடைய மதியினம். ஏன் கோபப்படணும்னு அவங்களுக்கே தெரியாது. மற்றவங்கள தான் குறை சொல்லுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டியை தான் குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேலே தப்பு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க மேலே ஒரு தப்புன்னு சொல்லுவாங்க. என் மேலே ஒரு தப்பு கிடையாது, நான் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஏன்? அவங்களோட மதியினத்தினால நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. மதியினத்தினால நிறைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்குது. மதியினத்தினால ஆண்டோடைய நாமம் கூட தூசிக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி, பெற்றோருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி நெஞ்சில் மதியினம் இதை ஒட்டி இருக்குமானா, தேவனுடைய வசனத்தின் பிரம்பாக நாம் அதை பயன்படுத்தி, வசனத்தை பிரம்பாக நாம் பயன்படுத்தும் போது மதியினம் அகற்றப்படும். ஆண்டோடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படும். ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.